வணக்கம். 17 அக்டோபர் 2025. என்னென்ன ஸ்டாக்ஸ் நாளைக்கு வாட்ச் பண்ணலாம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு, நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது, என்னென்ன ஸ்டாக்ஸு ஃபோக்கஸ் பண்ணலாம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி என்னோடய டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அப்டேட்ஸ், நியூஸ் இதெல்லாம் ரிசீவ் பண்ணலாம். 25,585 நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலோட 260 பாயிண்ட்டுக்கு மேலே இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது க்ளோஸ் ஆகிருக்கிறதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1050 பாயிண்ட் மேலே ரெக்கார்ட் ஹை இருக்குது. அதாவது இது ஒரு 4% கிட்டன்னு சொல்லலாம். ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் ரெக்கார்ட் ஹைக்கு ரொம்ப க்ளோஸாக வந்தது. இன்றைக்கி அது பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி 57,422 க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 622 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆக்சிஸ் பேங்க்கோட ரிசல்ட்டு இன்றைக்கி ஓப்பனிங்கில் பெரிய அளவுக்கு ரியாக்ஷன் இல்லை. பட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு 11-12க்கு அப்புறம் ரெக்கவர் ஆக ஆரம்பித்தது. ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸும் சரி, ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸு செலக்டிவாக இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட்டில் 3 ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. இன்ஃபோசிஸ், விப்ரோ, எல்என்டி இன்ஃபோடெக், மைண்ட்ரி. இதுக்கு அடுத்தபடியாக மார்க்கெட் ஹவர்ஸ் க்ளோசிங்கில் பார்த்திங்கன்னா எட்டர்னல் ஜொமேட்டோவோட பேரண்ட் கம்பெனி ரிசல்ட் வந்திருக்கு. ஜி என்டர்டெயின்மெண்ட்டோட ரிசல்ட் வந்திருக்கு. பட் இந்த 2 ஸ்டாக்குமே நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும். இது நாளைக்கு எப்படி இருக்கும், ப்ரோக்கரேஜஸோட அப்டேட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது தவிர்த்து நெஸ்லே இந்தியாவோட ரிசல்ட் மார்க்கெட் ஹவர்ஸில் வந்தது. அது 3 to 4% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ இப்போ நாளைக்கு ப்ரோக்கரேஜஸோட அப்டேட் வரும். அதை பொறுத்து ட்ரெண்ட் இன்னும் அகைன் இந்த ரேலி கண்டினியூ ஆகுமா, இல்லை ப்ராஃபிட் புக்கிங் வருமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நிஃப்டியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இருக்கிற அமெரிக்கன் மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான், பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இல்லை. இதே ரேஞ்சில் இன்றைக்கி க்ளோஸ் ஆச்சுன்னா நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும், அமெரிக்காவோட மார்க்கெட்டோ இல்லை குளோபலோட மார்க்கெட்டோ நாளைக்கு பெரிய அளவுக்கு நம்ம மார்க்கெட்டில் இம்பேக்ட் கிரியேட் பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா முதல் ரீசன் ஐடி கம்பெனி 3 கம்பெனிஸோட ரிசல்ட்டு. ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட் நாளைக்கு ஆக்குபை பண்ணுறதுனால நம்ம குளோபல் மார்க்கெட்டோட ட்ரெண்டு நாளைக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு. ரெண்டாவது விஷயம், இன்ஃபோசிஸோட ரிசல்ட்டு ஒரு நெகட்டிவ் ரிசல்ட் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா இன்ஃபோசிஸ் அமெரிக்கா மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏடிஆர் இது 3% கிட்ட இப்போ வரைக்கும் டவுனில் ட்ரேட் ஆகுது. அப்போது நாளைக்கு இதே 3% டவுனில் ஓப்பன் ஆகுமானா வாய்ப்பு இருக்குது. பட் அதோட அடிஷ்னலாக ப்ரோக்கரேஜஸ் என்ன சொல்கிறாங்கன்றதும் அதோட சேர்ந்து இன்க்ளூட் ஆகும். இன்கேஸ் ஒரு சில கம்பெனிஸ் அந்த மாதிரி அமெரிக்க மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அடுத்த நாள் ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் ப்ரோக்கரேஜஸ் ஏதாவது பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்தாங்கன்னா அது ரெக்கவர் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம கவனிக்கணும். ரெண்டாவது, இன்ஃபோசிஸில் பொறுத்த வரைக்கும் அவங்க டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இல்லை நம்ம கிட்டத்தட்ட 23 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடன் கொடுத்துருக்குறாங்க. எல்என்டி இன்ஃபோடெக் 22 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. 7,364 கோடி ரூபா ப்ராஃபிட் இன்ஃபோசிஸில் 6.4% ப்ரீவியஸ் குவார்ட்டரை விட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் கைடன்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகாமல் போனது ஒரு ஸ்லைட் செட்பேக் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி ஃபால் ஆனதுக்கு அமெரிக்க மார்க்கெட்டில். அடுத்து விப்ரோ பொறுத்த வரைக்கும் என்னென்னா அட்ரிஷன் குறைஞ்சிருக்கு. 15.1 14.9 குறைஞ்சிருக்கிறது ஒரு பாசிட்டிவ். கைடன்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு டீட்டெயிலாக இவங்க இன்க்ளூட் பண்ணல. ஐடி ரெவன்யூ டாலர் டேர்ம்ஸில் இவங்க கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எபிட் மார்ஜின் 16.2 16.7 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது இன்லைன் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த ரிசல்ட் வந்திருக்கு, பெரிய அளவுக்கு ஏமாற்றம் இல்லை. ரெவன்யூ 2.5% கிட்ட இன்க்ரீஸ் ஆகி 22,697 கோடி ரூபா அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது எல்என்டி இன்ஃபோடெக், மைண்ட்ரி. ப்ராஃபிட் 12% ப்ரீவியஸ் குவார்ட்டரை விட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1,401 கோடி ரூபா அளவுக்கு. டிவிடன் 22 ரூபா ஒரு ஷேருக்கு. ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1,254 1,381 கோடி ரூபா அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 5.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜின் தான் எல்என்டி இன்ஃபோடெக், மைண்ட்ரியில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம். 14.3 15.9 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டாடா மோட்டார்ஸ் ரீசெண்டாக டீமர்ஜர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போது டாடா மோட்டார்ஸ்ன்ற கம்பெனி நேம் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படின்ற நேம் மாறுது. ஹுண்டாய் மோட்டார் இவங்களோட கைடன்ஸ் பிளான் கொடுத்துருக்குறாங்க. 1 லட்சம் கோடி ரூபா ரெவன்யூ டார்கெட் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 26 நியூ மாடல்ஸ் அடுத்த 5 வருஷத்தில் லான்ச் பண்ண போகிறதா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க.
ஃபினான்ஷியல்ஸ் செக்டாரில் ஜியோ ஃபினான்ஷியலோட ரிசல்ட் நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி 695 கோடி ரூபா அளவுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது இது வந்து 1% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எதிர்பார்த்ததை விட இது கொஞ்சம் குறைவு. ஆனால் ரெவன்யூ பார்த்திங்கன்னா 41% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 693 கோடியிலேருந்து 981 கோடி ரூபா அளவுக்கு. ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நியர்லி 3% ட்ராப் ஆகிருக்கு. நெஸ்லேவோட குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்றைக்கி 4% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ நாளைக்கு ரேட்டிங் சேஞ்சஸ் பொறுத்து ரேட்டிங் ஏஜென்சிஸ் என்ன சொல்ல போகிறாங்கன்றதை பொறுத்து இந்த ரேலி கண்டினியூ ஆகுமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இன்றைக்கி ஜொமேட்டோ எட்டர்னலோட ரிசல்ட் இம்பேக்ட் நியர்லி 3 to 4% கிட்ட ஃபால் ஆச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளிங்கிட் அவங்களோட குரூப் கம்பெனி கிட்டத்தட்ட 8.5 மடங்கு ரெவன்யூ க்ரோத் வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் இது ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமா இருந்தாலும் 4799 கோடி ரூபா ரெவன்யூ கிட்டத்தட்ட 13590 கோடி ரூபா அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 3 மடங்குக்கு மேலே. ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கலாம். ஆனால் ரெவன்யூ பார்த்திங்கன்னா 63% கிட்ட இறங்கியிருக்கு. வாரி எனர்ஜி ப்ராஃபிட் 2 மடங்குக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செயின்ட் லிமிடெட் மார்ஜினில் ஒரு பெரிய ட்ராப் 16%லேருந்து 12.3% ட்ராப் ஆகிருக்கு. ரெவன்யூ ப்ராஃபிட்டு எல்லாமே ட்ராப் ஆகிருக்கு இவங்களோட ரிசல்ட்டில். மெட்ரோ பிராண்டில் 4% ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது, எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான ரெவன்யூ. ஹிட்டாச்சி எனர்ஜி நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட MOU சைன் பண்ணியிருக்கிறாங்க 2000 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்காக. ராலிஸ் இந்தியா ஒரு ஃப்ளாட் ரிசல்ட், ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நியர்லி 4% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 102 கோடி ரூபா அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. CIE ஆட்டோமோட்டிவ் 10% கிட்ட ப்ராஃபிட்டும் 11% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் 15.5%லேருந்து 15% மார்ஜின் வந்து ட்ராப் ஆகிருக்கிறது ஒரு நெகட்டிவாக பார்க்கலாம். ஜி என்டர்டெயின்மெண்ட் 2% கிட்ட நியர்லி ரெவன்யூ ட்ராப் ஆகிருக்கு, 65% ப்ராஃபிட் ட்ராப் ஆகிருக்கு. அதாவது 220 கோடி ரூபாயிலிருந்து 76 கோடி ரூபாயால் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம்லாம் என்னென்ன, இப்போது இதை தவிர்த்து PSU பேங்க்ஸ் எப்படி இருக்கும், IOB, இந்தியன் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், இந்த 3 பேங்க்ஸோட ரிசல்ட் இன்னைக்கு வந்தது. நாளைக்கு இதோட இம்பாக்ட் இருக்கும். இல்லை சவுத் இந்தியன் பேங்க் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவாக இருந்தது, IOB மட்டும் 1%க்கு மேலே ஃபால் ஆகிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு ஸ்லைட் நெகட்டிவோட இந்தியன் பேங்க் க்ளோஸ் ஆச்சு. ஸோ ஓவரால் PSU பேங்க் இண்டெக்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி இன்றைக்கி இம்பேக்ட் இருந்த கஜாரியா செராமிக்ஸோட ரிசல்ட் மார்க்கெட் ஹவர்ஸில் வந்தது. நியர்லி இந்த ஸ்டாக் 1% பாசிட்டிவாக இருந்தது. ஸ்வராஜ் இன்ஜின் 5% ரிசல்ட்னால இறங்கி இருந்தது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அகைன் நம்ம நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். ஸோ நாளைக்கு நம்ம 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று, பேங்க் நிஃப்டி ரெக்கார்ட் ஹை பிரேக் பண்ணுமா. 2வது, ஐடி கம்பெனிஸ் ரிசல்ட் இன்றைக்கி வந்திருக்கு, இதோட தாக்கம் நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி இருக்கும். இன்ஃபோசிஸ் மேஜர் கம்பெனி, அதோட ரிசல்ட் இப்போ வரைக்குமே ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ நாளைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் இறங்குறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் விப்ரோவும் L&T இன்ஃபோடெக் மைண்ட்ரியும் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் கொடுத்தா இது ஒரு நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. என்னோடய டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். இது வரைக்கும் சென்னை ட்ரேடிங் அகாடமி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல யூடியூப் சேனல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.